அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துலா ராசி. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு என்ன தொழிலை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், மேலும் மேலும் உங்களோட நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்ல முடியும், எந்த தொழில் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கும், எந்த தொழிலை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க, நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் ஏற்றமான தொழிலாக அமைந்திருக்கு, எந்த தொழிலெல்லாம் செய்யலாம், எந்த தொழிலெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குண அதிசயமும் இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுடைய ராசியினருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எந்த தொழில் செய்வதன் மூலிமா மேலும் மேலும் உங்களுடைய செல்வ நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு சிறந்த வியாபாரியாக இருப்பாங்க. வியாபாரம், மளிகை கடை, துணிக்கடை, இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம துளாராசிக்காரர்கள் பெரிய சாதனையாளராக இருப்பாங்க. சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சா கூட மேலும் மேலும் அவங்க பெரிய டெக்ஸ்டைல்ஸ் கடை எல்லாமே வைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நிச்சயமாக இவங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் கடை நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லைங்க, மளிகை கடை, இந்த கடைகளும், சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி கடைகளும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. இதுவும் இல்லாமல் இரும்பு சம்பந்தமான தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சில பேர்லாம் இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுப்பீங்க. இன்ஜினியரிங் துறையும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். ஏன்னா நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க, அந்த தொழிலில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். அதேமாதிரி தங்க வியாபாரிகளாக சில பேரெல்லாம் இருக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமையும். துலா ராசிக்காரர்களுக்கு தங்க வியாபாரி, தங்கம் ஜுவல் கடை வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற தொழிலாக தான் அமைந்திருக்கு. அதேமாரி துணி தொடர்பான வியாபாரங்களில் உங்களால் சிறப்பாக பணியாற்ற முடியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், துணின்னா ரொம்பவே பிடிக்கும். விதவிதமாக ட்ரெஸ் எடுத்து போடுறதுங்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு இது. அதுலேயே நீங்கள் வியாபாரத்தில் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிசைனிங் அந்த மாதிரி துறையும் உங்களுக்கு ஏற்ற துறையாக தான் இருக்கும். டிசைனிங் துறை, எந்த மாதிரி மாடலிங் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் செஞ்சு பண்ணால் உங்களுடைய சிறப்பாக இருக்கும், இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமைந்திருக்கு. துளாராசிக்காரர்கள் எந்த பணியில் இருந்தாலும் அங்கு சிறப்பான பதவி இருப்பாங்க. எப்படியாவது முயற்சி செய்து அந்த இடத்துல அவங்களுடைய தனி சிறப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அதன் மூலியமாகவே அவங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம துளாராசிக்காரங்க ஆகவே பேச்சு சாமர்த்தியம் அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற தொழில் இன்னொன்று வழக்கறிஞர் துறை. வழக்கறிஞராக இருக்கிறதுக்கு 100% துளாராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக விட மாட்டாங்க. எப்படியாவது வாதாடி அதில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு திறமை இருக்கிற அவங்களுக்கு நிச்சயமாக லாயரிங் தொழில் நல்ல ஒரு ஏற்ற தொழிலாக அமையும். அந்த லைனில் போகிறதுனாலையும் அவங்களால மேலும் மேலும் அவங்க வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். அதே மாதிரி இசைக்கலைஞர், சில பேர்த்துக்கு துளாராசியில் இருக்கிறீங்களே இசை மேலே அதிகம் ஆர்வம் இருக்கும். அந்த தொழிலில் தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கிறதுனாலையும் நிச்சயமாக அவங்களால மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். சில பேருக்கு ஆக்டிங் துறை ரொம்ப பிடிக்கும். நடிப்பு துறையை தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறதுனாலையும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு இந்த துறைகளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் மேலும் மேலும் சிறப்பாக பெற்றீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும்.
துளாராசிக்காரர்களுக்கு இந்த துறையெல்லாம் ரொம்ப 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 பிடித்தமான துறை. உங்களுடைய குணாதிசயத்திற்கு, உங்களுடைய பேச்சு திறமைக்கு, உங்களுடைய தசா புத்தியை வைத்து கணிக்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த தொழிலெல்லாம் ரொம்ப பிடித்தமான தொழில். இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்கிறதுனால நிச்சயமாக உங்களால் மேலும் மேலும் முன்னேற முடியும். துளாராசிக்காரங்க பொதுவாகவே 5 வயதுலேருந்து 20 வயது வரை உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜாலியாகவும் இன்பகரமாகவும் இருக்கும். இந்த டைமில் உங்களுடைய ஹாப்பினஸ் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி 21லேருந்து 30 வயது வரையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள்லாம் ஏற்படும். அதன் பின்னர் மீண்டும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நம்மளுடைய துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேலே சொன்ன மாதிரி இந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழில். மேலும் மேலும் உங்களோட செல்வம் அதிகரித்து பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற சொன்ன அனைத்து தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில். இந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் மேலும் மேலும் முன்னேற முடியும். அடாவடியாக பேசிக்கொண்டு இருக்கும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க யாரை எதிர்கொள்வதாக இருந்தாலும் புதிய அனுபவத்தையும் புதிய நிகழ்ச்சியையும் எதிர்கொள்வாங்க. அவர்கள் மற்றவர்களிடமிருந்து டிஃப்ரெண்ட்டாக தான் எப்பயுமே இருப்பாங்க. எல்லாத்தையுமே எளிதில் கவர்ந்துடுவாங்க. அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அப்படி இருக்கும். பேசியே அவங்கள சமாளிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடித்தமான கலர் அப்படின்னு பார்த்தா நீல நிறம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். அதே மாதிரி நீல நிற ஆடை அணிந்து வந்தாவே அவங்களுக்கு எல்லாமே சுபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கலரும் அந்த கலராக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு துறை அப்படின்னு பார்த்தா அது வழக்கறிஞர் துறையாக தான் இருக்கும். வழக்கறிஞர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு அனைத்து இதுவுமே இருக்குது. அதே மாதிரி வழக்கறிஞர் தொழில் ரொம்ப ஏற்ற தொழிலாக நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். துளாராசிக்காரங்க அதிகமாக எந்த தொழிலெலாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பணம், உழைப்பு இதெல்லாம் மார்க்கெட்டிங் தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாட்ரி இந்த மாதிரி இதிலையும் அப்புறம் ரேஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய நஷ்டத்தையும் இழப்பையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாத இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இதில் பொறுத்தவரையிலும் எந்த கல்வியெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இலக்கியம் சம்மந்தமான தொழிலில் நீங்கள் எடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் முன்னேற்றமான பாதையில் வர முடியும். அதே மாதிரி தமிழாசிரியர், தமிழ் புலவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கியம் தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறதுனால உங்களால் மேலும் மேலும் முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். அதே மாதிரி துளாராசிக்காரங்க அதிகமாக சங்கீதத்தின் மேலே அதிகம் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. இசை சம்பந்தமான ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறதுனாலையும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி டைரக்டர் இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் உங்களால் நிச்சயமாக முன்னேற்றமான பாதையில் வர முடியும். அதே மாதிரி சில ஃபேக்ட்ரிஸ்லாம் தயாரிப்பில் புதிதாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணி அந்த இதெல்லாம் சேல் பண்ணுற மாதிரிலாம் சில துறையில் இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் உங்களால் நிச்சயமாக முன்னேற்றமான பாதையில் வர முடியும். அதுவும் ரொம்ப பிடித்தமான தொழில் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு லாயர். இந்த தொழிலும் ரொம்ப முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். சாதாரணமாகவே நம்மளுடைய துளாராசிக்காரங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வாதாடி பெறத்துக்கான சூழ்நிலையில் நிறைய இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் துளாராசிக்காரங்களை நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. அவங்க சாதாரணமாகவே ஒரு விஷயத்தை வாதாடி ஜெயிக்கக்கூடியங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய வழக்கறிஞர் துறை ரொம்ப ஏற்ற தொழிலாக இருக்கும். இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுனாலே மேலும் மேலும் அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். மருத்துவத்துறையும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். மருத்துவ படிப்பு தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறதுனாலையும் உங்களால் அதுவும் மருத்துவத்துலைங்கிறது மெடிசன் சைடு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். மெடிசன் சைடை தேர்ந்தெடுங்க. மருத்துவத்திலேயே நீங்கள் டாக்டர்ஸ் இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கிறத விட மெடிசன் சம்மந்தமான துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.
ராசிக்காரங்க மறக்காமல் நம்ம மேலே குறிப்பிட்டுள்ள இந்த துறையில் ஏதாவது ஒரு துறையை உங்களுக்கு பிடித்தமான துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையை படிக்கிறதுனால நிச்சயமாக மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த துறையில் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படித்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.